கர்த்தரும் மகிமை நிறைந்த தேவனுமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரிலும் இன்னும் அதிசயங்களை செய்து மகிமைப்படுவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் பிரசங்கி 11வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுவதை நாம் இங்கே வாசிக்கிறோம். இது ஒரு விசுவாசமுள்ள ஜெப வாழ்வை குறித்து இங்கே சொல்லுவதை நாம் காண முடிகிறது. ஆண்டவருடைய நாமத்தினாலே நாம் தேவனுக்குள் செய்கிற ஜெபங்களும் நாம் தேவனுக்குள் செய்கிற ஊழியங்களும் பணிவிடைகளும் இது வரப்போகிற பலனை கண்டு அதன் இப்படி பலன் கிடைக்கும், அதனாலே நான் இதை செய்கிறேன் எப்படி என்பதல்ல. தண்ணீருக்குள் போடப்படுகிற ஒரு ஆகாரம் அது எந்த இடத்திலே போய் விழும் என்று நமக்கு தெரியாது. மேலே போடுகிறது மாத்திரம்தான் நமக்கு தெரியும். ஆனால் வேதம் சொல்லுகிறது அதை போடுகிறது தான் நம்முடைய வேலை. மீதி செயல்களை எல்லாம் செய்கிறவர் கர்த்தராக இருக்கிறார். அதை விசுவாசத்தோடு அங்கே போடுகிறோம். அதற்கு இங்கே வேதம் சொல்லுகிறது அதை பலன் உண்டாக பலனை காண்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. அதுபடினாலே நாம் இன்றைக்கு எனக்கு இப்படி வரும் அல்லது எனக்கு இப்படி கிடைக்கும், இந்த நன்மைகள் வரும் என்பதனாலே ஜெபிக்கிறதும் நன்மை செய்கிறதும் ஊழியம் செய்கிறதும் அல்ல. நாம் விசுவாசத்தோடு கர்த்தராகிய தேவன் பேரில் இருக்கிற நம்பிக்கையோடு ஒவ்வொரு காரியங்களையும் நாம் அங்கே செயல்படுத்தி கொண்டே இருக்கணும். ஜெபிக்கிறதையும் விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். ஆண்டவருக்குள் செயல்படுவதையும் விசுவாசத்தோடு செயல்பட வேண்டும். ஊழியம் செய்வதையும் விசுவாசத்தோடு ஊழியம் செய்ய வேண்டும். கர்த்தருக்காக கொடுப்பதானாலும் சரி, ஜெபிப்பதானாலும் சரி, எந்த விஷயத்தையும் இனி இப்படி ஒரு பலன் வரும் என்று எதிர்பார்ப்பில்லாதபடி கர்த்தருக்காய் செய்கிறோம் என்கிற அந்த விசுவாசத்தோடு அதை நாம் செய்யும் பொழுது நாம் ஒருவேளை செய்கிறதற்குரிய அந்த நன்மைகளுக்குரிய செய்கிறதற்குரிய பலனை நம்முடைய கண்கள் அடுத்த நிமிடத்தில் ஒருவேளை காணாமல் இருக்கலாம். ஆனால் முற்றிலும் காணாமல் போவதில்லை. அவர் சொல்லுகிறார், அவர் அநேக நாட்களுக்கு பின்பு என்னென்ன ஆண்டவருடைய நாமத்தினாலே விசுவாசத்தோடு செய்திருக்கிறோமோ அதற்குரிய பலனை காணும்படி கர்த்தர் அனுக்கிரகம் செய்கிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய நாமத்தினாலே நாம் கிறிஸ்துவுக்குள் செய்ய வேண்டியது எல்லாவற்றையும் விசுவாசத்தோடு செய்து கொண்டே இருப்போம். விசுவாசத்தோடு நடப்பித்து கொண்டே இருப்போம். நம்முடைய கண்கள் காண கர்த்தராகிய தேவன் நல்ல பலனை அறுவடையாக பெற்றுக்கொள்ள திருப்பிக் கொள்ள ஆண்டவர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தயவு செய்கிற தேவனாய் இருக்கிறார். அனுபடினாலே இது நடக்கலையே, அப்படி இது கிடைக்கலையே, அல்லது இது இப்படி கிடைக்கும் அதனால் நான் இதை செய்கிறேன் அப்படி என்றல்ல. ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் நாம் விசுவாசத்தோடு அங்கே செயல்படுத்தி கொண்டே இருப்போம். விசுவாசத்தோடு நடப்பித்து கொண்டே இருப்போம். விசுவாசத்தோடு ஜெபங்களை ஏறெடுத்து கொண்டே இருப்போம். ஆண்டவராகிய தேவனுடைய வேளை வரும். அப்பொழுது அதை பலனாக காண, அது அறுவடையாக ஆசீர்வாதமான நன்மைகளாக காண கர்த்தராகிய தேவன் நமக்கு உதவி செய்கிற தேவனாயிருக்கிறார். அனபடினாலே விசுவாசத்தோடு நாம் தேவனுக்குள் செய்கிற சகலவற்றிற்கும் பலன் உண்டு என்று இந்த நாட்களிலே வேதவசனம் நமக்கு உறுதியாய் சொல்லுகிறபடினால் நாம் விசுவாசத்தோடு சகலவற்றையும் நாம் கர்த்தருக்குள் செய்து நிறைவேற்றுவோம். கர்த்தர் நமக்கு பலனை தந்து மகிமைப்படுத்துவாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். அன்பின் பரலோகத்தின் நல்ல தகப்பனே, பரிசுத்தமான இந்த நல்ல காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுடைய ஆண்டவரே வாழ்விலே பலனை எதிர்பார்த்து ஒரு செயல் அல்ல, எல்லாவற்றையும் கர்த்தருக்குள் விசுவாசத்தோடு நாங்கள் செய்யும் பொழுது தேவனாகிய கர்த்தர் ஏற்ற நேரம் வரும் பொழுது அதை பலனாக எங்களுக்கு திரும்ப தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். சகலவற்றையும் விசுவாசத்தை கொண்டே விதைக்க
விசுவாசத்தை கொண்டே ஜெபிக்க, விசுவாசத்தை கொண்டே செயல்பட, விசுவாசத்தை கொண்டே ஊழியம் செய்ய, விசுவாசத்தை கொண்டு சகலவற்றையும் செய்ய கர்த்தர் இன்னும் கிருபைகளை தாரும். நாங்கள் விசுவாசத்தோடு செயல்படுத்துகிற ஒவ்வொரு கிரியைகளும் வீணாய்ப் போவதில்லை. அவைகளையெல்லாம் கர்த்தராகிய தேவன் பலனாக மாற பண்ணுகிறீர். இதை உணர்ந்து நாங்கள் செயல்பட கிருபை தாரும். உடைய பரிசுத்த கரத்திலே எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன்.